தண்டகாரண்யம் படம் ரொம்ப அருமையா இருக்கு. அதேநாதர் இயக்கத்துல நீலம் ப்ரொடக்ஷன்ல படம் ரொம்ப அருமையா இருக்கு. மக்களுடைய பிரச்சனைகளா இருக்கட்டும், அரசினுடைய ஒடுக்குமுறையா இருக்கட்டும், அந்த அரசு இயந்திரத்துக்குள்ள என்னென்ன கோளாறுகள் இருக்கு அப்படின்றதையும் படம் பேசுது. நான் வந்து இது அதேன் இயக்கத்துல வர்ற படம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல வந்தேன். எனக்கு தேவையான அளவுக்கான ஒரு பாரத்தை சுமந்துட்டு தான் நான் போறேன். மக்களுக்கான அரசியலை பேசுது. எளிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, பழங்குடிகள் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுறாங்க, அரசு இயந்திரம் என்னவா மக்களை பாக்குது, வெளியே இருக்கிற எக்கனாமிக்கலா வெல் செட்டில்டா சவுண்டா இருக்கிற மனிதர்கள் கிட்ட அரசு என்னவா நடந்துக்குது, அன்றாட பிழைப்போட வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களை என்னவா நடத்துது, காட்டுக்கு சொந்தக்காரங்களை காட்டை விட்டு துரத்துறதுக்கு என்னெல்லாம் வேலை பார்க்குது அப்படின்றது எல்லாத்தையும் படம் ரொம்ப பேசுது. ஆக்சுவலி எல்லாருக்குமே அதோட வெயிட்டேஜ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அது என்னவா இருக்கு, நம்ம என்னவா ரோல் பிளே பண்றோம் அப்படின்றத அவங்க எடுத்திருக்கிறாங்க, அவங்க அதை உணர்ந்து நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னா மீன் அமிதாபோட கேரக்டர் வந்து இட் ஹாஸ் அ டிராஸ்டிக் சேஞ்ச். ரொம்ப முக்கியமா தமிழ் சூழல்ல தமிழ் சினிமா சூழல்ல வடக்குக்கும் தெற்குக்கும் இருக்கிற பிரச்சனைகளையும் முரண்பாடுகளையும் நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அதே ஊர்ல அவனும் அடக்கப்பட்டுட்டே இருக்கிறான். அப்போ அடிப்படையில் 2 பேரும் மனிதர்கள் சேர்ந்து நிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு அப்படின்றத படம் காமிச்சிருக்கு. படம் பாருங்க, வந்து உங்களுக்கான தீர்வை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. நல்லா இருக்குண்ணா. என்ன எதிர்பார்ப்போட போனீங்கன்னா என்ன கிடைச்சு? அந்த டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தேன், 2ஆம் உலகம் கடைசி கொண்டு அதே எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தேன். அதுக்கேற்ற மாதிரி படம் நல்லா பண்ணியிருக்காங்க. யாரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? இது செப்பரேட் பண்ணி சொல்ல முடியாது, ஏன்னா சின்ன கேரக்டர்னு முடியாது, படத்துக்கு தேவையான கேரக்டர் எல்லா ரோல்லையும் இருக்கு. ஸோ ஸ்க்ரீனில் சின்னதாக இருந்தாலும் கதைக்கு அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்காங்க. தினேஷ் கவர்மெண்ட்டு அவங்களால பண்ண முடியாத ஒரு விஷயத்த அப்பாவி ஜனங்களை வந்து கவர்மெண்ட் போலீஸ் வேலை கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி ஒரு ஃபேக்காக ஒரு என்கவுண்டர் பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அவங்க டார்கெட் ஆடியன்ஸ் வந்து மோஸ்ட்டாக இந்த கிராமத்தில் இருக்கவங்க, ஃபஸ்ட் டைம் கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறவங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு படம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உண்மை கதைன்னு சொன்னாங்க, எந்த அளவுக்கு உண்மையா ஒட்டுது இதை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததுல எந்த படமும், ஸோ கவர்மெண்ட்டே ஒரு ஃபேக் இது செட் பண்ணி போறது வந்து இது உண்மை கதைன்னு எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்படி நடந்திருக்கான்னும் போது கொஞ்சம் யோசிக்க வைக்குது, இப்படியும் பண்றாங்களா. ஸோ ஒரு பார்ஷியலா அதை அவங்கள ஒயிட்டுன்னு காட்ட யாரை வேணா யூஸ் பண்றாங்க அப்படின்றது புரியுது. ஏன்னா நம்ம நியூஸ்ல பாக்குறோம், இறந்துட்டாங்க பாக்குறோம், அவங்க உண்மையிலே டெரரிஸ்டா அப்படின்ற கேள்வி இப்போ வருது. மோஸ்டா நெகட்டிவ்னு எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. பாசிட்டிவ்னா படம் வந்து படம்னு சொல்ல முடியல, அது வந்து அது கதையோட ஒன்றே இருக்கு. நீங்க படம்ன்றதோட நீங்க ஒரு மியூசிக்கா எடுத்துக்கோங்க, யாரை வேணா எடுத்துக்கோங்க, படத்துல வந்து அது அப்படியே எல்லாமே ஒரு கலவையா இருக்கு. சாப்பாடு குழம்பு அப்படி சொல்ல முடியல, அதை மிக்ஸ் பண்ணி பண்ணும் போது அது ஒரு டேஸ்ட் வரும்ல, அந்த மாதிரி இருக்கு. எமோஷனல் படம் தான். படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. என்ன எதிர்பார்ப்போட போனீங்க, என்ன கிடைச்சது? ஆனால் பொதுவாகவே நான் நிலமில் வர ப்ரொடக்ஷனில் வர எல்லா படமே கொஞ்சம் எதிர்பார்ப்போட தான் போவேன். அதில் இந்த படம் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிறது, நான் வேறு எல்லோரும் ஆக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரியலாக பண்ணியிருக்கிறாங்க. படம் பார்க்கவே படத்துக்குள்ளே போன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. படம் பார்க்கவும் ஓரளவுக்கு சந்தோஷமாகவும் இருந்தது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. பழங்குடியினரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, ப்ளஸ்ஸு மிலிட்ரியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க.
ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு படம். எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அந்த மிலிட்டரி போர்ஷன்ஸ் எல்லாம் உண்மையா நடந்த சம்பவம் அப்படின்னு உண்மையாக நடந்த சம்பவம் தான். அது பார்க்க ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஆனால் இப்போவும் நடந்துட்டு இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த படம் மூலிமா தெரிஞ்சிருக்கு இன்னமும் நடந்துட்டு இருக்குன்ட்டு. அதனால் நிறைய பேர் நல்லா படிக்கணும். இப்போ படிப்பை படிக்கணும் நல்லா. நிலத்தை நிறைய வித்துடுறாங்க சில பேர். சில பேர் விற்று தான் நிலத்தை நிறைய படிக்க வைக்கணும், நான் இங்கே அனுப்பணும்லாம் சொல்கிறாங்க. நிலத்தெல்லாம் விற்க தேவையில்ல. அவங்களோட கஷ்டம் நம்ம எப்படியாவது முன்னேறி வந்துட மாட்டோமா அப்படின்றதுக்காக. இந்த படமும் அப்படி தான் முன்னேறி போகிறாங்க. ஆனால் யாரும் முன்னேறி விடுற மாதிரி தெரியல. ஏதோ ஒரு வழியாக ஏமாற்றப்படுறாங்க. ஏமாற்றம் தான் கிடைக்குது. யாரோட ஆக்டிங் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு அட்டகத்தி தினேசனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ரொம்ப ரியலாக பண்ணியிருக்காரு. அவர் வர சீன்ஸ் எல்லாமே கூஸ் பம்பாக இருக்குது. கலையரசனா கூட இருக்கட்டும், அந்த அண்ணன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய படத்தில் கலையரசு அண்ணன் வந்து பாதியிலே இறந்துருவாங்க. பாதியோட ஸ்டோரியோட அவர் போயிடுவார். ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை, ஃபுல்லாக வராரு. அவரோட ரோல் ரொம்ப நல்லா இருக்கு. எங்கேஜிங்கா இருக்காங்க பாக்குறதுக்கு. ரொம்ப எந்த எங்கேஜிங்காக இருக்கு. மாதிரியான ஆடியன்ஸ் இந்த படம் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்னா, முக்கியமாக சின்ன பசங்களை கூட ஃபேமிலியோட கூட உட்காந்து பார்க்கலாம். சின்ன பசங்களாம் இதெல்லாம் வந்து பார்க்கணும். சின்ன பசங்க பார்க்கக்கூடாது, இல்லை இது அவங்களாம் தவிர்க்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. எல்லாருமே நான் வந்து பார்க்கலாம். முக்கியமாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், இந்த மாதிரி ஒரு ஃபேக் நக்சல் ஸ்கேம்லாம் நம்ம நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி கலையரசன், ரித்விகா, தினேஷா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் திங், பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்ல வேணாம், அவர் ஜஸ்டினோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் படம் வந்து ரொம்ப நல்ல படம். உண்மையான சம்பவம் அப்படின்னு ஆமாம், அது எந்த அளவுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்காங்க? ரொம்ப இம்பாக்டாக இருக்கும் சார். இப்போ ஒரு சில படங்கள் இந்த போலீஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த கேம்பில் என்ன மாதிரியெல்லாம் வந்து அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்ற அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு கிளைமேக்ஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த பெயின் நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த அளவுக்கு மக்கள் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க, ஃபேக் நக்சல்லாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கேமை வந்து ரொம்ப பப்ளிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல படம் சார். எங்கேஜிங்கா இருக்கு அந்த படம் பார்க்கறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் சார் படம். எந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே பிடிக்கும் சார் கண்டிப்பாகவே. ஏன்னா ஒரு உண்மை சம்பவங்கும் போது மக்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்துல யாரோட ஆக்டிங் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கு? முக்கியமாக 2 ஹீரோ 2 ஹீரோயின். ஸோ அவங்க 4 பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க. 4 பேருமே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ 4 பேருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல வந்து நிறைய பாசிட்டிவ் சொல்றீங்க, நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? நெகட்டிவ்னு சொல்லணும்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு சார் படம். மற்றபடி ரொம்ப நல்லா இருந்துச்சு படம்.